நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களுக்கு 700 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக கூறப்படும் உடன்படிக்கை பிரதமர் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்ட சம்பள உடன்படிக்கைக்கு எதிராக கொழும்பு உட்பட மலையகத்தின் பல பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். சேனா படைப்புழு தாக்கம் வவுனியாவுக்கும் பரவியது. நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தியாவது மெக்சிகோ எல்லையில் மதில் அமைக்க ட்ரம்ப் உறுதி. அமெரிக்காவிலும் கனடாவிலும் தற்போது நீடிக்கும் கடும் குளிர் மேலும் தீவிரமடையலாம் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 700 ரூபாய்க்கான கூட்டு ஒப்பந்தம் அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கொழும்பில் அலரி மாளிகையில் இன்று அடிப்படை சம்பளம் 700 ரூபாய்க்கான கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், கூட்டு தொழிலாளர் சங்கம் என்பவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் இக்கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரூபாய் அடிப்படை சம்பளமாக வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய தொழிற்சங்கங்கள் இன்று 700 ரூபாய்க்கு கையொப்பமிடுவதை எதிர்த்து நாடளாவிய ரீதியில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ராஜகிரியவில் உள்ள முதலாளிமார் சம்மேளன தலைமையக கட்டிடத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயற்படும் சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பான 1000 ரூபாய் இயக்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் ஒப்பந்தத்துடன் கைச்சாத்திட்ட தொழிற்சங்கங்களுக்கு எதிராக இங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேவேளை 1000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய தொழிற்சங்கங்கள் மக்கள் தொழிலாளர் சங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான சம்பள உயர்வை வென்றெடுப்பதற்காக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி அறிவிக்கும் ஊடக சந்திப்பு அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தம்பையா தலைமையில் இன்று இடம்பெற்றது. பெருந்தோட்ட தொழில்துறையை பாதுகாப்பதற்காக இலங்கை அரசாங்கம் நிபுணர்களை கொண்ட ஒரு ஆய்வுக்குழுவை போட வேண்டும். போட்டு இதை எவ்வாறு பாதுகாப்பது, இந்த தொழில்துறையை எவ்வாறு நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றி ஆராய வேண்டும். அது முக்கியம். ஆனால் அது இப்போதைக்கு இன்று பசியிலே இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு இன்று ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் உழைத்து கொடுத்து போட்டு வெறும் 700 ரூபாயை வாங்குகிற தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்போது என்ன என்றது நேர்மையாக எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். சில தொழிற்சங்கங்கள், சில அரசியல்வாதிகள் இன்னும் அவர்களுடைய இலக்கத்தை சொல்லவில்லை, எவ்வளவு சம்பளம் என்று. எங்களை பொறுத்தவரை 1300 ரூபாய் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஒரு நாள் சம்பளம் இருக்க வேண்டும். 1090 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். பெருந்தோட்ட தொழில்துறையை பொறுத்தவரையில் 1992ஆம் ஆண்டிலிருந்து வாழ்க்கை செலவு படி இல்லாமல் போய்விட்டது. அவை இன்று பல விடயங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு ஏதோ அவர்களுக்குரிய சூத்திரங்கள் போடுகிறார்களே தவிர சம்பளத்திலே தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான, அவர்களுக்கு நீதியை வழங்குவதற்கான எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. எனவே தான் இந்த நேரத்தில் அந்த வேறு விடயங்கள் கதைக்காமல் நாங்கள் எல்லோருமே, நான் மலையகத்தை பொறுத்தவரையில் மலையக அரசியல்வாதிகள், தொழிற்சங்கவாதிகள் மற்றும் எங்களுக்கு இப்போ ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் சகல தொழிற்சங்கங்களும் சகல அமைப்புகளும் கூட நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை குவிக்க வேண்டும். இப்போது தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளம் 1000 ரூபா வழங்கப்பட வேண்டுமா என்றதை வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அணிதிரள வேண்டும். 30 வருட கொடூர பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட யுத்தத்திற்கு நிகரான யுத்தம் ஒன்றினை கொடூர போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து நாட்டை விடுவிப்பதற்கு முன்னெடுக்க வேண்டியுள்ளதென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.
இன்று முற்பகல் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தில் விசேட திறமைகளை வெளிப்படுத்திய போலீஸ் அதிகாரிகளை கௌரவப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜனாதிபதி பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதனை தெரிவித்தார். அன்று வெளிப்படுத்திய திறமைகள், துணிச்சல் மற்றும் வீரத்தை இந்த சிரேஷ்ட மானிட பணிக்காக நிறைவேற்றுவதற்கு முன்வருமாறு முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அதற்கு தலைமைத்துவத்தை வழங்க தான் தயாராக உள்ளதாகவும், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களினால் போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கி அனுப்பி வைத்த யுகத்திற்கு தான் முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது வருடாந்த இடமாற்றம், கொள்கை சார்ந்த இடமாற்றங்கள் என்பனவற்றுக்கு ஏற்ப வழங்கப்படுவதைப் போன்று அதற்கு வெளியில் மேற்கொள்ளப்படும் இடமாற்றங்களின் போதும் அந்த இடமாற்றத்திற்கான காரணம் இடமாற்ற கடிதத்திலேயே குறிப்பிடப்பட வேண்டும் என்ற பணிப்புரையை தான் விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவ்வாறு செய்யப்படுவது அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் தாய்நாட்டிற்காக தமது பணிகளை நேர்மையாக நிறைவேற்றுவதற்காக என குறிப்பிட்ட ஜனாதிபதி தான் ஜனாதிபதி என்ற வகையிலும் போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நேர்மையாக கடமையாற்றும் அதிகாரிகளை பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டார். போதைப் பொருளிலிருந்து விடுபட்ட நாட்டை கட்டியெழுப்பும் பரந்த நோக்கை அடைந்து கொள்வதற்கு அமைச்சின் செயலாளர் முதல் தொழிலாளர்கள் வரையில் அனைத்து அரசாங்க ஊழியர்களும், சமய தலைவர்கள் உள்ளிட்ட பிரஜைகளும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதுப்பொழிவுடன் முன்னெடுக்கப்படும் இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் கைகோர்க்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். පොලිසියේ එවැනි තත්ත්වයන් දන්වන්නත් මා විශේෂ ඒකකයක් පිහිටවන බව ඔබට මෙහිදී සඳහන් කරන්නට ඕන. ඒ නිසා ඔබේ වගකීම ඔබ අවංකව ඉෂ්ට කරන්න. ඔබ ඍජුව ඉෂ්ට කරන්න. ඔබ කිසිවෙකුටත් බය වෙන්න එපා. කිසිවෙකුටත් බය වෙන්න එපා. நாட்டின் அனைத்து பிரஜைகளினதும் சுதந்திரமானதும் அமைதியானதுமான இருப்பை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீஸ் சேவையின் நோக்கத்தை அறிந்து தெளிந்த அறிவுடனும் தொழில் முதிர்ச்சியுடனும் போதைப்பொருள், மதுபானம் மற்றும் கட்டமைக்கப்பட்ட குற்றங்களை தடுத்தல் மற்றும் பிரஜைகளுக்கான விழிப்புணர்வினை வழங்கி முன்னெடுக்கப்பட்ட பணிகளுக்கும் ஜனாதிபதியால் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதையிலிருந்து விடுதலை பெற்ற நாடு என்ற எண்ணக்கருவை சாத்தியப்படுத்துவதற்கும் உயிரை பணயம் வைத்து அர்ப்பணிப்புடன் மேற்கொண்ட உன்னத பணியை பாராட்டி முழு தேசத்தினதும் கௌரவத்தினையும் நன்றியையும் தெரிவித்து 1007 போலீஸ் அதிகாரிகளுக்கு விசேட ஜனாதிபதி பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. போலீசாருக்கு இத்தகையதோர் விருது விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இதுவே முதற் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓர் அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய 22 ரூபாய் செலவழிவதாகவும் அதனை 16 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்வதாகவும் அந்த நஷ்டத்தினால் ஏற்படும் சேதத்தினை அறிந்து கொண்டு அதற்கு துணை போகக்கூடாதென மின்வளு மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருளிலிருந்து மின் உற்பத்தியை மேற்கொள்வதிலிருந்து விடுபடுவதற்கும் தூய புதுப்பிக்கத்தக்க வலு மாற்றீடுகளை பின்பற்றுவதற்கும் இலங்கைக்கு உதவும் வகையில் ஜெர்மனி அரசின் வெளிநாட்டு அலுவலகம் இலங்கையின் மின், வலு மற்றும் வர்த்தக அபிவிருத்தி அமைச்சுடன் கைகோர்த்து இலங்கை பசுமை சக்தி சாம்பியன் 2019 போட்டியை முன்னெடுக்கிறது. தொடர்ச்சியாக 3வது வருடமாக இப்போட்டி நடத்தப்படுகின்றது. GEC 3 2019 என பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டம் இன்று ஜெர்மனிய தூதரகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் மின், வலு மற்றும் வியாபார அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க, இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான ஜெர்மன் தூதுவர் ஜான் ஹாட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் செயற்திட்ட பங்காளர்களான ஜனதாக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இலங்கை நிலைப்பேறான வலு அதிகார அமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இங்கு அமைச்சர் ரவி கருணாநாயக்க கருத்து தெரிவிக்கையில், சூழல் மற்றும் காலநிலை மாற்ற சவால்கள் மத்தியில் ஏனைய நாடுகளைப் போன்று எமது நாடும் புதுப்பிக்கத்தக்க வலு தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமானதாகும். இச்செயற்பாட்டினூடாக தூய மற்றும் குறைந்த செலவிலான வலு தொடர்பில் எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான பங்காண்மை மேலும் வலுவடைந்ததை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் நிதியுதவிகளை வழங்கி தூய வலு தொடர்பான கருத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் எமது திறமைசாலிகளின் புத்திசாலித்தனமான சிந்தனைகளுக்கு பங்களிப்பு வழங்குகின்றோம். எரிபொருட்களில் தங்கியிருப்பதிலிருந்து புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு மாற்றம் பெறுவது என்பது அதிகளவு வரவேற்கத்தக்கது என்றார். சோளம் உட்பட பயிர் செய்கைகளை பாதிக்கும் படைப்புழுக்களின் தாக்கம் வவுனியா மாவட்டத்திலும் ஏற்பட்டுள்ளது.
வவுனியா மாவட்டத்திலும் சோளப்பயிர் செய்கையில் படைப்புழுக்களின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி பணிப்பாளர் இ விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நெடுங்காலை கமலசேவை நிலையத்தில் 28.5 ஏக்கர் வரையானிலும், உளுக்குளம் பிரதேசத்தில் 30 ஏக்கர் வரையான சூழலும், முடக்கந்தை பிரதேசத்தில் 42.5 ஏக்கர் வரையான சூழலும், கோயில்குளம் பிரதேசத்தில் 20 ஏக்கர் வரையான உளுந்தும் தற்பொழுது வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு அறிக்கைகள் கிடைக்கப்பட்டு அவற்றினை நேரடி களவியத்தின் போது உறுதிப்படுத்தப்பட்டு தற்பொழுது நாங்கள் நமது தலைமை காரியத்தினூடாக கொழும்புக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். படைப்புகளின் தாக்கத்துக்கு எதிராக மாகாண விவசாய திணைக்களமும் கமநல அபிவிருத்தி திணைக்களமும் அதேபோன்று விவசாய பயிற்சி கல்லூரியும் இணைந்து தற்பொழுது நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அதன் அம்சமாக விவசாயிகளுக்கு உரிய பயிற்சி நிறைய வழங்கியவுடன் தற்பொழுது எங்களது உத்தியோகர்களுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாயிகளை தெளிவூட்டும் கள நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாகாண விவசாய திணைக்களம் துடன் இணைந்து சிறந்த செயற்பாடுகள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றோம். இந்த அறிவுரைகள் தற்பொழுது கொழும்பு மாநகர சபையில் நீண்ட காலமாக நிலவி வந்த வெற்றிடங்கள் பலவற்றை நிரப்பும் வகையில் இன்று பல நியமனங்கள் வழங்கப்பட்டன. கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனாநாயக்க இன்று இந்த நியமனங்களை வழங்கி வைத்தார். கொழும்பு மாநகர சபையின் அலுவலக உதவியாளர்களான 173 பேருக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. தொழிலாளர் பிரிவில் 499 பேருக்கும், மாநகர நீர் விநியோக பிரிவில் 62 பேருக்கும், மாநகர வீதி அபிவிருத்தி பிரிவில் 22 பேருக்கும் இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 756 பேர் இன்று கொழும்பு மாநகர ஊழியர் படையில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாகாண சபை தேர்தல்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் நடைபெறாவிட்டால் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகி போவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் 2 வருட காலமாக பிற்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 161வது மாதிரி கிராமம் அமைச்சர் சதீஷ் பிரேமதாசவினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் மட்டக்களப்பு மாவட்டம் போரதிவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தும்மங்கேணி இளைஞர் விவசாய திட்ட கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 25 வீடுகளை கொண்ட ஆனந்தபுரம் எனும் மாதிரி கிராமம் இன்று மக்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவ்வீடுகளை மக்களிடம் கையளித்தார். இந்த மாதிரி கிராமம் செமட்ட செவன திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 161வது மாதிரி கிராமமாகும். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன், ஞா ஸ்ரீதரன், மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த், போரதிவு பற்று பிரதேச செயலாளர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது வாழ்வாதார கடன், மூக்கு கண்ணாடி, காணி உறுதிப்பத்திரம் மற்றும் இவ்வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணிப்பதற்கு பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வரலாற்றில் முதல் தடவையாக முழுமையான முழங்கால் மீள் மாற்றீட்டு அறுவை சிகிச்சை இன்றைய தினம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் பெறப்பட்ட மருத்துவ உபகரணங்களை கொண்டு இவ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சினால் அண்மையில் கிளிநொச்சிக்கு நியமிக்கப்பட்ட சத்திரை சிகிச்சையியல் நிபுணர் மருத்துவர் எஸ் சசிகரன் தலைமையிலான சத்திரை சிகிச்சை குழுவினர், மயக்க மருந்தியல் மருத்துவர் ப நாகேஸ்வரன் உட்பட மருத்துவர்கள், தாதியர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட அணியினர் இணைந்து இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். மூட்டுவாதம் காரணமாக நடக்க முடியாது சிரமப்பட்டு வந்த மன்னார் பள்ளிமுனையைச் சேர்ந்த 63 வயதான ஒருவருக்கே இவ் சத்திரை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் 13 வருட கல்வி நடவடிக்கைகளை மே மாதம் முதல் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார்.
குளியாப்பிட்டி கனதுள்ள தர்மராஜ கல்லூரியின் அருகாமை பாடசாலை சிறந்த பாடசாலை வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 3 மாடி கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். தொழில் பயிற்சி கல்வி பயின்றோருக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. வெளிநாடுகளில் தொழில் பயிற்சி கல்வி பயின்றோருக்கு அதிக சம்பளமும் கிடைக்கின்றது. ஆகவே தொழில் பயிற்சி கல்வியை ஊக்குவிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். உயர்தர மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்குமான கணினிகளை இவ்வருடம் வழங்குவோம். இதன்போது ஆசிரியர்கள் இல்லாத போது இணையதளங்களின் ஊடாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். கணினியை பயன்படுத்தி பரீட்சைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு தேவையான பாடநெறிகள் தொடர்பாக பிரத்யேக வகுப்புகளை பாடசாலைகளில் நடத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பரீட்சை ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். உயர்தர மாணவர்களுக்கு ஆரம்பம் முதல் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுவதில்லை. எனினும் உயர்தர மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் டெப்லப் கணனி வழங்கியதன் பின்னர் உயர்தர பாடத்துறை சார்ந்த பாடப்புத்தகங்களை தயாரித்து அவற்றை டெப்லப் கணனியில் இணைக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளரிடம் கோரியுள்ளேன் என்று கூறினார். අපි හොඳට අධ්‍යයනය කරලා සැලසුම් කරපුවාම ටැබ් පරිගණක ලබා දෙන්න නැත්නම් උසස් පෙළ ශිෂ්‍යයන්ගෙන් ආරම්භ කරනවා. මේ වසරේ කොහොම හරි මේක කරනවා. අපිට ගිය වසරේත් බැරි වුණා. උසස් පෙළ කරන හැම ළමයෙකුටම ටැබ් එක ගන්න. ගුරුවරුන්ටත් ටැබ් එක ගන්න. கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் இலங்கையில் புதிய வாகனங்களின் பதிவு குறைந்துள்ளதாக மோட்டார் வாகன பதிவாளர் நாயக திணைக்கள தரவுகள் தெரிவிக்கின்றன. 2018 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத காலங்களில் நாட்டில் நிலவிய அரசியல் ஸ்திரமற்ற நிலை மற்றும் அந்த காலப்பகுதியில் நிலவிய ரூபாவின் பெறுமதி இறக்கம் காரணமாக புதிய வாகனங்களில் பதிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நாணய பெறுமதி இறக்கத்தை சீர் செய்ய வாகனங்களின் இறக்குமதி மற்றும் ஏனைய இறக்குமதிகள் மீது அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை விதித்தமையும் இதற்கு காரணமாகும். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் எண்ணிக்கை 7003 காணப்பட்டது. இது செப்டம்பரில் 4990 குறைந்துள்ளது. இதனை அடுத்து அக்டோபர் மாதத்தில் 5826 சற்று அதிகரிப்பை காட்டிய போதிலும் நவம்பரில் 3540 வீழ்ச்சி அடைந்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் புதிய வாகனங்களின் பதிவு எண்ணிக்கை 2669 மேலும் வீழ்ச்சி கண்டுள்ளது. புதிய மோட்டார் சைக்கிள்களின் பதிவு இதுபோல வீழ்ச்சி கண்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசினால் யாழ்ப்பாணம், நாவட்குழி மற்றும் சாவகச்சேரி பாடசாலைகளில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிட தொகுதிகள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்திய அரசின் 14 மில்லியன் நிதியில் யாழ்ப்பாணம் நாவட்குழி மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடிகளை கொண்ட வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் சின்னத்தம்பி பவலகுமாரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதிய கட்டிடங்கள் இலங்கைக்கான இந்திய பிரதி தூதுவர் சில்பகென் அம்புலே மற்றும் வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன்ராகவன் ஆகியோரினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இதேவேளை சாவகச்சேரி ஜிபெக் கல்லூரியிலும் இந்திய அரசாங்கத்தின் 12 மில்லியன் நிதியொதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட 2 மாடிகளை கொண்ட புதிய வகுப்பறை கட்டிட தொகுதியும் கல்லூரி அதிபர் செல்லத்துறை பேரின்பநாதன் தலைமையில் இந்திய பிரதி தூதுவர் மற்றும் வடமாகாண ஆளுநரினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்திய அரசின் 250 மில்லியன் நிதியொதுக்கீட்டில் குடாநாட்டில் மேலும் 27 பாடசாலைகளில் புதிய வகுப்பறை கட்டிடம் அமைக்கப்பட உள்ளதாக இந்திய பிரதி தூதுவர் தெரிவித்துள்ளார். வடமாகாண பிரதி செயலாளர் ஏ பத்திநாதன், கல்வி அமைச்சின் செயலாளர் எஸ் சத்யசீலன், ஆளுநரின் செயலாளர் எல் இளங்கோவன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழா நிகழ்வுகள் தொடர்பான ராணுவ அணிவகுப்பு ஒத்திகைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. சுதந்திர தின விழா நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இடம்பெறவுள்ளன. இதனால் காலி முகத்திடலின் கொள்ளுப்பிட்டியிலிருந்து லோட்டஸ் வீதி வரையான பாதை ஜனவரி 31, பிப்ரவரி 1 தொடக்கம் 3 வரை மூடப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3ஆம் தேதிகளிலும் ஒத்திகைகள் இடம்பெறுவதன் காரணமாக கொள்ளுப்பிட்டி சந்தையிலிருந்து பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் முதல் லோட்டஸ் வீதி வரையிலான பாதை மூடப்படும் எனவும் இது காலை 6:30 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை அமுலில் இருக்கும் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 156வது ஜனன தின விழா நேற்று கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்தில் இடம்பெற்றது.
நேற்றைய தினம் கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்தில் மாலை 4:30 மணியளவில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. சட்டத்தரணி M.R. ராஜ்மோகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் D.M. சுவாமிநாதன் கலந்து கொண்டார். மேலும் அருளுரையை திரு அக்ஷராத்மானந்த சுவாமிகளும் சிறப்பு சொற்பொழிவினை பாராளுமன்ற உறுப்பினர் D.M. சுவாமிநாதனும் நிகழ்த்தினார்கள். அத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு சொற்பொழிவுகளும் இங்கு இடம்பெற்றன. விளம்பர இடைவெளியின் பின் வெளிநாட்டு செய்திகள் தொடரும். செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தியாவது மெக்சிகோவுடனான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு மதில் எழுப்பப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிரபல சஞ்சிகையான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சஞ்சிகைக்கு ட்ரம்ப் அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். மெக்சிகோவின் எல்லையில் பாதுகாப்பு மதில் எழுப்பும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக அமெரிக்க பாராளுமன்றத்திற்கும் ஜனாதிபதி ட்ரம்புக்கும் இடையில் நீண்ட நாட்களாக இழுபறி நிலை காணப்படுகின்றது. இது தொடர்பான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் இனிமேலும் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரோடு இணக்கம் காணப்படலாம் என்று தான் நம்பவில்லை என்று ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர்களால் எட்ட முடியுமா என்பது சந்தேகமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தேசிய ரீதியாக அவசரகால நிலையை பிரகடனம் செய்து தேவை ஏற்பட்டால் தனக்குள்ள நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தியாவது மெக்சிகோ மதில் கட்டப்படும் என ட்ரம்ப் அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். பிரான்சில் மஞ்சள் சட்டை போராட்டக்காரர்களின் வன்முறைகளுக்கு எதிராக சிவப்பு பட்டி என்ற பெயரில் புதிய மக்கள் இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இணையதளங்கள் மற்றும் சமூக வலைத்தள தொடர்புகள் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த சிவப்பு பட்டி இயக்கம் இன்று முதற் தடவையாக தனது ஆதரவாளர்களை திரட்டிக் கொண்டு பிரான்சின் தலைநகரான பாரிஸ் நகர வீதிகளில் இறங்கியது. பிரான்சில் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து ஆரம்பிக்கப்பட்ட மஞ்சள் சட்டை போராட்டம் அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறி தற்போது வன்முறைகளிலும் ஈடுபட தொடங்கியுள்ளது. அவ்வப்போது இந்த மஞ்சள் சட்டை போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த வன்முறைகளை கண்டித்தும் பிரான்சின் அமைதி திரும்ப வேண்டுமென வலியுறுத்தியுமே புதிய மக்கள் இயக்கமான சிவப்பு பட்டி இயக்கம் இன்று பாரிஸ் நகர வீதிகளில் இறங்கி மஞ்சள் சட்டைக்காரர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக மஞ்சள் சட்டைக்காரர்கள் நடத்தி வரும் வன்முறைகள் மற்றும் குழப்பங்களுக்கு முடிவு காண வேண்டும் என சிவப்பு பட்டியினர் கோஷமிட்டனர். மஞ்சள் சட்டைக்காரர்கள் மஞ்சள் நிற மேலாடைகளை அணிந்திருந்தது போல் இவர்கள் தமது கழுத்தை சுற்றி சிவப்பு பட்டி அணிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக உயரமான சிலை என கருதப்படும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஐக்கிய சிலை அமைந்துள்ள இடத்தை சுற்றி காணப்படும் நீர்த்தேக்கத்திலிருந்து முதலைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. மேற்கிந்திய மாநிலமான குஜராத்தின் அகமதாபாத் நகரிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் நர்மதா நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடத்தில் கடந்த அக்டோபர் மாதத்தில் உலகின் மிக உயரமான சிலை திறந்து வைக்கப்பட்டது. இது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவச் சிலையாகும். வெண்கலத்தால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிலை 182 மீட்டர் உயரமானதாகும். ஐக்கிய சிலை என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னோடி வேலை திட்டங்களில் ஒன்றாக இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த சிலை அமைந்துள்ள சுற்றுப்புறமான நர்மதா நீர்த்தேக்கம் நிறைய முதலைகள் காணப்படும் பிரதேசமாகும். இந்த இடத்துக்கு மக்கள் சென்று வரக்கூடிய போதிய வீதி போக்குவரத்து வசதிகளும் இல்லை. உலகின் மிக உயரமான சிலை என பிரசாரம் செய்யப்பட்டு வருவதால் இதை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் நாளாந்தம் அதிகரித்து வருகின்றது. இதனால் மாநில அரசின் உத்தரவின்படி இந்த நீர்த்தேக்கத்தில் உள்ள முதலைகளை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்திவிட்டு அந்த நீர்த்தேக்கத்தில் உல்லாச பயணிகளுக்கான தண்ணீரில் தரையிறங்கக்கூடிய விமான சேவைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் சுமார் 300 முதலைகள் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலோக கூடுகள் வைக்கப்பட்டு இவை பிடிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 12 முதலைகள் பிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் சில 3 மீட்டர் நீளமானவை, ராட்சத இனம் சார்ந்தவை. இந்த முதலைகளை அவற்றின் இயல்பான வாழ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சிக்கு விலங்குகள் மற்றும் சூழல் ஆய்வாளர்களிடமிருந்து எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன. லத்தீன் அமெரிக்க நாடான பெருவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 15 பேர் மரணமடைந்துள்ளனர். மேலும் 34 பேர் காணாமல் போயுள்ளனர்.
திருமண வைபவம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த ஹோட்டல் மண் சரிவால் மூடப்பட்டதால் திருமணத்துக்கு வந்தவர்கள் அதில் புதையுண்டனர். திருமண வைபவத்தில் நடனமாடிக் கொண்டிருந்தவர்களுக்கே இந்த கதை ஏற்பட்டது. கற்பாறைகள் உருண்டு வந்து ஹோட்டல் கூரையில் விழுந்ததால் ஹோட்டலின் மதில்கள் மளமளவென்று சரிந்தன. மண் சரிவுக்குள் சிக்குண்ட சுமார் 30 பேரை மிகவும் சிரமப்பட்டு மீட்பாளர்கள் உயிரோடு வெளியே இழுத்தெடுத்தனர். சம்பவம் நடந்த போது 100 விருந்தாளிகள் ஹோட்டலில் இருந்தனர். மரணம் அடைந்த 15 பேரில் 13 பேர் ஸ்தலத்திலேயே பலியாகினர். தொடர்ந்து இந்த பகுதியில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடங்கியது முதல் அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியும் கனடாவின் சில பகுதிகளிலும் கடும் குளிர்ச்சியான காலநிலை நிலவி வருகின்றது. இந்த நிலை அடுத்து வரும் நாட்களில் மேலும் மோசமடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஜனவரி மாத காலநிலை முன்னைய ஆண்டுகளை விட குளிர்ச்சியானதாக உள்ளது. கடும் பனிப்பொழிவும் காணப்படுகின்றது. அடுத்த சில தினங்களில் ஆர்க்டிக் துருவ பிராந்தியத்தில் பாரிய பனிவெடி போன்று இடம்பெறவுள்ளதாகவும் அது தெற்கு நோக்கி சரியக்கூடும் என்பதால் கனடாவில் கடந்த பல ஆண்டுகளில் கண்டிராத குளிர்ச்சியான காலநிலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை துருவ சூழல் என சுற்றாடல் நிபுணர்கள் வர்ணித்துள்ளனர். குளிர்கால பகுதியில் புவியின் வட துருவத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதுண்டு என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வானிலை. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ, மேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.